Good morning, welcome back to Mount Study Center. Inikana current affairs February 27th. Paaklam. First question, Vajra Prahar is the special exercise between India and which country? அப்படினு கேக்குறாங்கன்னா the answer is USA. Okay, இது வந்து ஒரு joint military exercise ன்னு சொல்வாங்க. Joint military exercise னா என்னன்னா இரண்டு நாடுகளுக்கு இடையே போடப்படுறது ஆர் பைலேட்ரல்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் ட்ரைலேட்ரலாகவும் இருக்கும். அதாவது அந்தந்த கண்ட்ரி அவங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதான ஒரு இடம். அதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. பிகாஸ் இப்போ இமீடியட்டாக ஒரு வார் நடக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து ரெடியாக இருக்கணும். எனி டைம் அவங்க அங்கே வாரில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுக்கான ஒரு ட்ரைனிங் தான் வந்து இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இந்த 16th edition of India USA Joint Special Forces Exercise Vajra Prahar began at the Special Forces Training School. எங்க இருக்குன்னா பேக்லோ ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 16th edition ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்காக ஆல்ரெடி இருக்கோல மிலிட்ரி எக்ஸசைஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி அதை பார்ப்போம். காஞ்சர் வந்து இந்தியா அண்ட் கிர்கிஸ்தான். ஆஸ்ட்ரா ஹிந்த் வந்து பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. அந்த நேம்லேயே இருக்க ஆஸ்ட்ரா ஹிந்த்னா இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. யூத் அபியாஸ்ன்றது வந்து இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ. இப்போ பார்த்த வஜ்ர பிரகாரம் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ. கருட சக்தி வந்து இந்தியா அண்ட் இந்தோனேஷியாக்கான மிலிட்ரி எக்ஸசைஸ். லமித்தியே வந்து இந்தியா அண்ட் சேஷல்ஸ். அதே மாதிரி வஜ்ர பிரகார் இப்போ தான் பார்த்தோம் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ. இக்வேரியன் வந்து பிட்வீன் இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ். Maitri is between India and Thailand. Nomadic elephant is between India and Mongolia. Shakti is a joint military exercise between India and France. Next, Sampriti is the joint military exercise between India and Bangladesh. Prabal Dostik வந்து India and Kazakhstan. Next, Indra வந்து India and Russia. Ajay warrior வந்து between India and UK. Mitra Shakti is between India and Sri Lanka. Al Naga is between India and Oman. இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் போடுற ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் அது அல் நகா. ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. இம்பெக்ஸ் இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் மியான்மர். சூரிய கிரண் இஸ் த ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள். ஸோ இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொஷினாக உங்களுக்கு கேட்கலாம். சரி, இதில் இப்போ நம்ம படித்தோம்ல, இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்குறேன். இக்வேரியன்ன்ற ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் எந்த இரு நாடுகளுக்குடைய இருக்க மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இம்பேஷன்ஸ் நகோரம் தட் வாஸ் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ். இப்போ பாருங்கள், இம்பேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்கில் வரலாம். இம்பேஷன்ஸ் நகோரம் அப்படின்றது வந்து ரீசெண்டாக நியூஸில் பார்க்குறோம். அது வந்து என்ன, வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இட் இஸ் அ நியூ ஃப்ளவரிங் பிளான்ட் தான் ஆன்சர். ஓகே, இட் இஸ் அ நியூ ஃப்ளவரிங் பிளான்ட் விச் இஸ் சீன் இன் நாகாலாண்டில் தான் வந்து அதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இது இன்வேசிவ் வீடு கிடையாது, ட்ரெடிஷ்னல் மெடிசன் கிடையாது, நியூலி டிஸ்கவர் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷ் கிடையாது, அது எதுவுமே கிடையாது. இது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட். So new species Impatiens nagorum, it is a new species of flowering plant. So இது எங்க டிஸ்கவர் பண்றாங்க பாருங்க. It was discovered in Fakum Wildlife Sanctuary. அது எங்க இருக்குன்னா நாகாலாண்ட்ஸ் கிப்ஹயர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த இம்பேஷன்ஸ் நகோரம் வந்து டிஸ்கவர் பண்றாங்க. ஸோ இந்த நகோரம்ன்றது என்னன்னா the term நகோரம் honors the Naga tribes. ஸோ இந்த நாகா ட்ரைப்ஸை ஹானர் பண்ணுற விதமாக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க ஆஃப் நாகாலாண்ட். ஓகே, இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கொஷின். For girls up to what age as the central government launched the free cervical cancer vaccination scheme? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 14 years. வேர்ல்டு வைடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விமென்க்கு ரொம்ப காமனாக வர கேன்சர் எதுனா ஃபஸ்ட்டு பிரெஸ்ட் கேன்சர், செகண்ட் எதுனா இந்த சர்விக்கல் கேன்சர். இந்த சர்விக்கல் கேன்சர் எதனால் வருதுன்னா பர்சிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷன்னால் வருது. எப்போவுமே கேன்சருக்குன்னு ஒரு வேக்சினேஷன் கிடையாதுல்ல, பட் இதுக்கு மட்டும் ஏன் வேக்சினேஷன் இருக்குன்னா இட் இஸ் காஸ்ட் பை அ வைரஸ். என்ன வைரஸ்னால் HPV, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வைரஸ்னால இது காஸ் ஆகிறதுனால இதுக்கு வேக்சினேஷன் இப்போ இருக்குது. ஓகேவா,
இது தெரிஞ்சுக்கோங்க. India is all set to launch the human papilloma virus vaccination nationwide aimed at eliminating cervical cancer. இந்த cervical cancer protection vaccination தான் போடுறாங்க. ஓகே, இது ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு பட்ஜெட்டில் சொல்லும் போதே இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் பற்றி ஆல்ரெடி அவங்க ஒரு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இதை இப்போது லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? The central government has launched a free vaccination program against cervical cancer for girls below the age of 14. Next, okay, இது important. என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எந்த ஸ்ட்ரெயின், அந்த ஹெச்பிவி வைரஸில் எந்த ஸ்ட்ரெயின் வந்து இந்த சர்விக்கல் கேன்சரை காஸ் பண்ணுதுன்னா, டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 16, 18, 6 and 11 known to cause cervical cancer in girls. இதெல்லாம் தான், இந்த ஸ்ட்ரெயின்ஸ்லாம் தான் ஆர் காசிங் cervical cancer in girls will be administered as a single dose. இதை கொடுத்து அதை ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இட் இஸ் பை யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் UIP. இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். நம்மளோட யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் JP நட்டா வந்து இந்த TT to TD ரீப்ளேஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா டெட்டனஸ் டாக்ஸாய்ட்லேருந்து டெட்டனஸ் அண்ட் அடல்ட் டிப்தீரியான்னு நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோமா. இதில் டிடினா என்ன, ஃபஸ்ட்டு டிடினா என்ன நீங்கள் சொல்லுங்கள். நம்ம எங்கன்னா போய் விளையாடும் இல்லை யாருன்னா நம்மளை வந்து கடிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிடி போட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. வாய்? பிகாஸ் நம்ம உடம்புல எந்த இடத்துல ஏதாவது சின்ன கட்டு இருந்தாலும் பாக்டீரியா வந்து ஈஸியாக நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு நம்ம மசில்ஸ் எல்லாம் ஸ்பாசம் ஆக்கிடும். ஓகேவா? அதாவது ஜா லாக்குன்னு சொல்லுவாங்க, லாக்டு ஜா அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த டிடி போட்டால் என்ன ஆகும்னா அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். அந்த பிளட் ஸ்ட்ரீமில் போய் அந்த பாக்டீரியா போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் இந்த டிடி. டிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெட்டனஸ் டாக்ஸாய்டு. ஸோ இதை வந்து டெட்டனஸ் அண்ட் அடல்ட் டிப்தீரியா அப்படின்னு நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர், யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் இந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதா? இப்போ இது 14 years ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இஸ் ரிலேட்டட் டு cervical கேன்சர் பார்த்தாச்சு. ஏஜ் குரூப் வந்து 14 years. இது சொல்லலை. காட்சில் வேக்சின், இந்த காட்சில் வேக்சின் தான் ப்ரொடெக்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஓகே, காட்சில் வேக்சின். நெக்ஸ்ட், வாட் இஸ் த 97th and 98th Ramsar sites in India? So the option is option C and D. Patna Bird Sanctuary in Uttar Pradesh and Chari Dand in Gujarat. This is the answer. இப்போ Patna Bird Sanctuary என்றது வந்து 97th Ramsar site, Chari Dand in Gujarat is our 98th Ramsar site. இதுக்கு முன்னாடி இருக்குல்ல இந்த சிலிசர் லேக் ராஜஸ்தான் வந்து நம்மளோட 95th Ramsar site. இந்த கோப்ரா ஜலசை சத்தீஸ்கர் இஸ் அவர் 96th Ramsar site. அப்போது இந்தியாவில் டோட்டலாக எவ்வளோ ராம்சார் சைட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆன்சர் வந்து 98. ராம்சார் சைட்ஸ்னால் என்னென்னா ஈரானில் ஒரு இடத்தோட பேர் தான் வந்து ராம்சார். ஸோ ராம்சார் எங்கே இருக்குது? ஈரானில் இருக்கா? ஈரானில் என்ன பண்ணுறாங்கன்னா ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்றத ஒன்று போட்டு எப்போ அதை கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 1971 February 2 ராம்சார் கன்வென்ஷன்னு சொல்லிட்டு ஈரானில் போடுறாங்க. அந்த கன்வென்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு வைடாக இருக்க எல்லா வெட்லேண்ட், எல்லா சதுப்பு நிலத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை பாதுகாக்கணும். அதுதான் நம்மளோட வேலை, அதுதான் நம்மளோட கோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்வென்ஷனில் சொல்கிறாங்க. எப்போது 1971 February 2 அன்றைக்கி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் வந்து ராம்சார் சைட்ஸ், அதுதான் வெட்லேண்ட். அப்போது வெட்லேண்ட்னா என்னென்னா இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து வெட்லேண்ட். ஸோ இந்த வெட்லேண்ட் ஆக்ட்ஸ் அஸ் அ கார்பன் சிங்க்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃப்ளட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடம் தான் வந்து இந்த வெட்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது யூபிஎஸ்சியில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் இஸ் த லங் ஆஃப் தி லேண்ட்ஸ்கேப் வெரஸ் வெட்லேண்ட் இஸ் கால்ட் அஸ் தி கிட்னி ஆஃப் தி லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் என்ன சொல்கிறாங்க? lungs of the landscape, whereas wetland is called as kidneys. அப்போ kidneys na it purifies the water, அதுதான் answer. So this is about Ramsar site. இன்னும் டெப்த்தாக பார்ப்போம்.
Wetland Days, World Wetlands Day 2026, the Prime Minister welcomed the addition of Patna Bird Sanctuary, Uttar Pradesh, and Charidan, Gujarat as Ramsar site, raising the national total to 98. Very important. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னல அதுதான் வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணோம்னா February 2nd. ஏன்னா February 2nd அப்போ தான் அந்த கன்வென்ஷனை போட்டிருப்போம். எங்கே? ஆன் வெட்லாண்ட்ஸ் இன் 1971 அட் ராம்சார், ஈரான். ஓகே, இது வரையும் உங்களுக்கு கிளியரா? வெட்லேண்ட்னா என்ன, ராம்சார் சைட்னா என்ன, டோட்டலாக இந்தியாவில் எவ்வளோ ராம்சார் சைட் இருக்குது? 98 இருக்குது. தெரிஞ்சுதா? இப்போது இந்த வெட்லேண்டுக்காக போடப்பட்ட ஸ்கீம்ஸ், திட்டங்கள் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் த அம்ரித் த்ரோஹர் ஸ்கீம். கொஷினில் கேட்கலாம், அம்ரித் த்ரோஹர் ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு வாட்? ஃபிஷரியா, அக்ரிகல்ச்சரா, ராம்சார் சைட்டானா? த ஆன்சர் இஸ் ராம்சார் சைட். அப்போ அம்ரித் த்ரோஹர்னு என்ன தெரியுமா? எய்ம்ஸ், அதோட எய்ம் என்னென்னா promote the conservation, sustainable management and unique biodiversity of India's Ramsar site. Fine. Next, the MISTI. இது நமக்கு தெரியும். MISTI stands for Mangrove Initiative for Shoreline Habitats and Tangible Incomes. So this is also related to mangroves. Okay va? Scheme is a Government of India initiative launched in June 2023 to restore and protect mangrove ecosystem along India's coastline. Next பார்க்க போகிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னு. தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் என்னன்னா, இதோட மிஷன், இந்த மிஷனோட எய்ம் என்னன்னா 100 வெட்லேண்ட் அமைக்கணும் 5 வருஷத்துக்குள்ள. அதுதான் aims to map 100 wetlands in 5 years. Fine. அப்போது தமிழ்நாட்டில் டோட்டலாக எவ்வளோ வெட்லேண்ட் இருக்குது, எவ்வளோ ராம்சார் சைட்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ஆன்சர் இஸ் தமிழ்நாட்டில் 20 ராம்சார் சைட்ஸ். ஓகேவா? இதில் லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இதில் கோடியக்கரை, பள்ளிக்கரணை, வேடந்தாங்கல் அந்த மாதிரி 20 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக எதை ஆட் பண்ணாங்கன்னா, சக்கரக்கோட்டை அண்ட் தீர்த்தங்கல் ஃப்ரம் ராமநாதபுரம். ஓகே, திஸ் இஸ் அபவுட் ராம்சார் சைட்ஸ். நெக்ஸ்ட்டு வேர்ல்டு NGO டே February 27th செலிப்ரேட் பண்ணுறோம். நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அண்ட் இன்டர்நேஷ்னல் போலார் பியர் டே செலிப்ரேட்டட் ஆன் February 27. ஃபைன், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் டூ லைக், ஷேர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video.